அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, அழகாக இருக்கிற பொருளை நீங்கள் விரும்புவதில்லை, நீங்கள் விரும்புகிற பொருள் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் ஒரு நீக்ரோவுக்கு அவங்க புள்ள வந்து அழகாக இருக்குது, நமக்கு நம்ம பார்வைக்கு வித்தியாசமாக தெரியுது. அதனால் அந்த அழகுங்கிறதெல்லாம் வாழ்க்கைங்கிற கணக்கில் அந்த ரொம்ப துல்லியமெல்லாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளாதீர்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனிதனுக்கு வந்து இன்னும் சரியான விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை. கிரேக்க அறிஞர்கள் தான் பெரிய அந்த வரைவிலக்கணம் வகுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்களாம். கிரேக்க அறிஞர்கள் ஒவ்வொன்றுக்கும் டெஃபனேஷன் வகுக்கிறதுல. அப்போ ஒரு குரூப் அறிஞர்கள் குழு கூடி உட்காந்து மனிதன் என்பவன் யார், மனிதன் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபனேஷன், ஒரு வரைவிலக்கணம் வகுக்கணும்னு உட்காந்தாங்களாம். உட்காந்தா எல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு அறிஞரும் ஒரு யோசனை சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணி அப்படின்னு எழுதிடலாம் சார் அப்படின்னது உடனே எல்லாம் ஏகமனதாக எல்லாம் சரி தான், சரியாக இருக்க விளக்கம். மனிதன் என்பவன் 2 கால் பிராணி, சரியாக இருக்க, ஒத்துக்கலாம்னு போனாங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் எழுந்திரிச்சு வெளில ஒன்றாராம். போயிட்டு ஒரு திடுக்கிட்டுன்னு வெளில திரும்பி வந்து ஒரு சாக்கில் கொண்டாந்து அப்படி வச்சார் மேஜையில். இந்த சாக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டார் தலைவர், கூட்ட தலைவர். உங்கள் வரைவிலக்கணப்படி, உங்கள் டெஃபனேஷன் படி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், மனிதன் என்பவன் ஒரு 2 கால் பிராணின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி திறந்தா ஒரு கோழி நிற்கிது. ஒரு கோழி, இது 2 கால் பிராணி தானே, அப்போ இதுவும் ஒரு மனுஷன் தானே அப்படின்னானா. ஆகா, நம்ம டெஃபனேஷனில் ஏதோ ஒரு தப்பு, அதில் ஒரு திருத்தம் உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு. நான் அதில் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லி மனிதன் என்பவன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு கொடுத்துருக்கான். உடனே அவன் மறுபடியும் எடுத்துகிட்டு ஓடனா, திரும்பி வந்தான், சாக்கு உள்ள மனுஷன் இருக்கான எடுத்தா அதே கோழி ரெக்கையெல்லாம் பீச்சு விட்டு நிறுத்தி வச்சிருக்கான். உங்கள் டெஃபினேஷன் படி மனுஷன் சிறகுகளற்ற 2 கால் பிராணி அப்படின்னு. அப்புறம் தான் அந்த கிரேக்க அறிஞர்களே சொல்லிட்டாங்களாம், மனிதனுக்கு அதாவது இப்போ ஏதாவது ஒன்றும் முடியலன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அது மாதிரி அதே முடிவுக்கு வந்தாங்க. அதாவது சபை ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசி வரைக்கும் அது டெஃபினேஷன் கொடுக்கல. மனிதனுக்கு வந்து விஞ்ஞானம் போட்டிருக்கிற வேலை வேறு. விஞ்ஞானம் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கால்சியத்தை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு சின்ன ரூமுக்கு வெள்ளடிக்கலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற கொழுப்பை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 10 சோப்பு கட்டி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷன் உடம்புல இருக்கிற பாஸ்பரஸை மட்டும் தனியாக எடுத்தால் ஒரு 40 நெருப்புக்குச்சி தயார் பண்ணலாம். ஒரு சராசரி மனுஷ உடம்புல இருக்கிற இரும்பு சத்தை மட்டும் தனியாக எடுத்தால் 2 செய்யலாம். இவ்வளவுக்கு மொத்தமாக விலை போட்டால் 42 ரூபா 50 காசு. தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி.